வணக்கம். ஆர்பிகே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்ப்போம். முதல்ல லெமன் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். 2 கப் பச்சரிசியை குக்கர்ல நல்லா உதிரியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, மஞ்சத்தூள், பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நீலவாக்கில் கீறி இருக்கு, இஞ்சி துண்டு துண்டா நறுக்கி இருக்கு, லெமன் ஜூஸ், முதல்ல சாதத்துல லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். 1½ டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை லெமன் சாதத்தில் போட்டு கிளறி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். வறுத்த முந்திரியை நெய்யோட சாதத்து மேலே கொட்டிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு ஆயில் சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வரமிளகாயை சேர்த்துக்கிறேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்துடலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும். ஸ்டவ் சிம்மில் இருக்கு. பருப்பெல்லாம் செவந்துடுச்சு. இப்போ நாம இஞ்சி, பச்சை மிளகாய் 2ஐயும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாம். மஞ்சத்தூள், பெருங்காயத்தையும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். ரொம்ப நேரம் இப்போ ஸ்டவ்வில் வச்சிருக்க கூடாது. ஸ்டவ் அணைச்சிட்டு இந்த கலவையை சாதத்தில் கொட்டிடலாம். இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் வெள்ளை சாதம் போட்டு கிளறி அதையும் சாதத்திலே கொட்டிடலாம். இப்போ கொத்தமல்லி தழையை தூவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுறலாம். உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்ட லெமன் ஜூஸும் உப்பும் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இந்த சாதம் பூண்டு, சோம்பு சேர்த்து செஞ்ச உருளைக்கிழங்கோடு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். லெமன் சாதம் ரெடி. அடுத்து அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். 1 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கு. இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கு, 2 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, பெருங்காயம், வரமிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கொத்தமல்லி தழை, எண்ணெய், உப்பு, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணிக்கணும். குக்கர் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கிட்டேன். க்ரஷ் பண்ணி வச்ச சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலையை சேர்த்து கிளறி விட்டுறலாம். அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கு. மிளகாய் பொடி,
பெருங்காயம், மஞ்சள் தூள், அரிஞ்சு வச்ச தக்காளி, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு தக்காளி மசீர மட்டும் வேக விடணும். தக்காளி மசிஞ்சிடுச்சு. அரை மணி நேரமா ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு கலவையை இதில் சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி, அரை கப் பருப்புக்கு 1 கப் தண்ணி என்ற அளவில் 4 கப் தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் சத்தத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஆவிலாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். தேவைப்பட்டா நெய் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுடுவோம், குழையக்கூடாது. அரிசி பருப்பு சாதம் ரெடி. சிப்ஸோடு சாப்பிட நல்லாயிருக்கும். அடுத்து டொமேட்டோ புலாவ் பண்ணலாம். நெய், எண்ணெய், புதினா, கொத்தமல்லி தழை, உப்பு, 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கு. 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கு. 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கு. பே லீஃப், பட்டை, ஏலக்காய், லவங்கம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பாதியாக நறுக்கி வச்சுருக்கு. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு சூடானதும் பிரியாணி இலை போட்டுட்டு தாளிக்க கொடுத்துள்ள எல்லா பொருட்களையும் போட்டுடலாம். ஸ்டவ் சிம்மில் இருக்குது. வதக்கி விட்டுடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி அரிஞ்சு வச்ச வெங்காயத்தோட கொஞ்சம் புதினாவை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு பதில் தக்காளி ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசியணும். மசிகிற வரைக்கும் வேக விட்டுறலாம். தக்காளி மசிஞ்சிடுச்சு. 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி எடுத்துருக்கு. நாம் இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளி ஜூஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணியை குறைச்சிக்கோங்க. புதினா, கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் சத்தத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். புலாவ் ரெடி ஆயிடுச்சு. சிப்ஸோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து டொமேட்டோ உப்புமா பண்ணலாம். 1.5 கப் ரவையை வறுத்து வச்சிருக்கேன். 1.5 கப் ஆனியன் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கு. 1 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கு. நெய், தேவையான அளவு உப்பு, முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கு. பட்டை, லவங்கம், பே லீஃப், ஏலக்காய். 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு
நெய் சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பே லீஃப், பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடலாம். வெங்காயத்தை சேர்த்துடலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். கொஞ்சம் போல் வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடணும். இப்போ நாம் மஞ்சப்பொடி, தக்காளி சேர்த்து தக்காளி மசீர விட்டும் வேக விட்டுறலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி அப்படிங்கிற விகிதத்தில் நான் 4.5 கப் தண்ணி சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஃபுல்லில் வச்சு நான் கொதிக்க விடுறேன். தண்ணி நல்லா கொதித்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிறேன். தண்ணி கொதித்த உடனே ரவையை சேர்க்கக்கூடாது. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போது கிளறிக்கிட்டே ரவையை கொட்டணும். கட்டி விழுந்தால் உடச்சி விட்டுக்கலாம். அப்பப்போ கைவிடாமல் கிளறணும். தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்போ நாம் ஸ்டவ் அணைச்சிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உப்புமா நல்லா உதிர உதிராக வந்திருக்கு. தக்காளி உப்புமா ரெடி. அடுத்து நாம் இட்லி மாவில் பணியாரம் பண்ணலாம். எண்ணெய், கடலைப்பருப்பு, பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் துண்டுகள், உப்பு, ரவை, சின்ன வெங்காயம் பொடி பொடி அரைஞ்சி வச்சிருக்கு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. நாலு கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். நாம் அதில் முதல்ல ரவையை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் இருக்குது. இஞ்சியையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம்.
வெங்காயம் அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் துண்டுகளை சேர்த்துடலாம். பெருங்காயத்தை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும். நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். ஆற விட்டு மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பணியார சட்டியை சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் எல்லா குழியிலும் ஆயில் விட்டுக்கலாம். மாவு நல்லா கலந்து விட்டு எல்லா குழியிலையும் விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்க பணியாரம் அப்படியே சாப்பிட்ருவாங்க. கார சட்னியோட சாப்பிடவும் நல்லா இருக்கும். வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். குழி பணியாரம் ரெடி. ஐந்து வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் பார்த்துருக்கோம். வீக் டேஸில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ். செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.